இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைன்னு புதிய பேரை வைக்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. சிக்கந்தர் மலைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தினுடைய எம்பி மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு, அதை ரசிக்கிறாங்க. நெல்லித்தோப்புக்கு போய் நாங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம்னு சொல்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகலை. அதை எதிர்த்து டிவோட்டிஸ் போனாங்க. அதை எதிர்த்து இந்து மதத்தை நம்பிக்கையாக வழிபடக்கூடிய டிவோட்டி போகிறாங்க. எப்போங்க? அக்டோபர் 2025, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்டில் ஆர்டர் வாங்குறாங்க, நெல்லித்தோப்பில் ஆடு கோழி வெட்டக்கூடாது. இன்றைக்கி இவ்வளவு ஆர்வமாக தர்காக்காரங்க செய்கிற வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பண்ணுறாரு இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு நெல்லித்தோப்பில் போய் ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம், இவோ அப்ஜெக்ட் பண்ணல, தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல. சிக்கந்தர் மலைன்னு பேர் சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல. அந்த எம்பி 100 பேர்த்த கூட்டு போய் சாப்பிட்றாரு, அப்ஜெக்ட் பண்ணல. அன்னைக்கு எங்கேயுமே அப்ஜெக்ட் பண்ணாதவங்க அன்னைக்கு அந்த நீதி அரசனுடைய தீர்ப்பும் கூட அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மாநில அரசு அப்ஜெக்டே பண்ணல, 2 இந்து பக்தாதிகள் அப்ஜெக்ட் பண்ணதுக்காக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக தமிழகத்தில் இந்து மதத்தை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸினுடைய உச்சபட்சமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்கிறாங்க. என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் எங்கேயெல்லாம் இந்து கோவிலை இடித்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோயிலை இடித்தது. இதில் நிறையா கோவை மாநகர் முத்தானம்மன் கோயிலிருந்து, வேத விநாயகர் டெம்பிள் மின்ட் ரோடு சென்னையிலிருந்து, சூலூர் வாசுதேவர் டெம்பிளிலிருந்து, தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பிளிலிருந்து, கீழவாசல் பகுதி ஆதிமாரியம்மன் கோவிலிருந்து, அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோயில் மேட்டுப்பாளையம், திருவள்ளூர், பெரம்பூர், அது இருக்குதுங்க, லிஸ்ட் இருக்குது. 161 தாண்டிட்டாங்க. அதில் சில ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சொன்னாங்க இடித்தோம். கோர்ட்டு எப்போ சொன்னாங்க? சாயந்தரம் தீர்ப்பு கொடுத்தாங்க. எப்போ இடிச்சிங்க? அடுத்த நாள் காலையில் 2 மணிக்கு. அப்போ கோர்ட்டு வேணுமா? அதாவது சில ஹிந்து கோவிலை இடிக்கும் பொழுது கோர்ட்டு சொன்னாங்க நாங்கள் இடித்தோம். அதுக்கு சில ஆர்டர் பை மெட்ராஸ் ஹைகோர்ட் சைட்டிங் என்கரோச்மெண்ட், மதுரை கார்பரேஷன் ஹைகோர்ட் டைரக்ஷன், நைட்டு கொடுத்தாங்கன்னா காலையில் 2 மணிக்கு இடித்தாங்க. அன்னைக்கு கோர்ட்டு வேணும். ஏன்னா ஒரு கோவிலை இடின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் காலையில் 2 மணிக்கு இடித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதே கோர்ட்டு திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தூணில் தீபத்தை ஏற்றுங்கன்னு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட்டு வேண்டாம். கிட்டத்தட்ட 161 கோயிலில் பல இடத்துக்கு சோர்ஸே இல்லை, ஆர்டரே இல்லை. எந்த ஆர்டர் பேசிஸில் அவங்க இடித்தாங்க? கோர்ட் ஆர்டரே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை, எத்தனை மாஸ்கை இல்லீகலாக அவங்க இடிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 மே 6ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்கரோச்மெண்ட், மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய இல்லை புறம்போக்கு நிலம்னு பல கொடுத்துருக்குறாங்க. ஒன்று இடிச்சாங்களா? கிடையாது. எத்தனை மசூதி இடிச்சிருக்கிறாங்க? கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த சர்ச்சும் மசூதியும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இல்லையா? இருக்கு. ஆனால் என்ன ஒரு நியாயம்? எல்லா இதையும் இடிக்காதீங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில் வழிபாட்டு உரிமையை கொடுங்க. அதைத்தான் நாம கேட்கிறோம்.